கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்மளுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதுல ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களே கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பேசும்போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அவரவர் ஜாதகத்தின்படி லக்னத்தின்படி மாறுபடும். அப்படி உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில டி நகர்ல நங்கநல்லூர்ல நம்ம ஆபீஸ் இருக்கு. நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதுல உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இந்த இரண்டையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்க ஆபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். எனது தடவை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு பண்டிகை, ஒரு விசேஷம்னா சங்கடகர சதுர்த்தி. ஏன்னா இது ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்கு. 5ஆம் இடத்துல கேது பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு. இப்போ சில பேருக்கு பூர்வ புண்ணிய ஒரு அனுகூலம் குறைவாக இருந்து அதனால சில பிரச்சனைகள், சார் எனக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு ஏதோ வாழ்க்கையில மனசுல சில கவலைகள் இருக்கு. ஒரு சீனியர் சிட்டிசன் என்கிட்ட சொல்றார், மனோ பயமாவே இருக்கு சார் அப்படிங்கிறது. வயதானவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இப்படி என்ன கவலைகள் இருந்தாலும் பாரதியார் சொல்வார், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அற்புதமான மருந்து. வேலையில ப்ராப்ளம் இருக்கு, திருமணத்தடை இருக்கு, எது வேணா இருக்கட்டுமே, அந்த 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கும். பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏத்தணும். தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யுங்க. கற்பூர ஆரத்தி காட்டி கணபதியை வழிபாடு செய்யுங்க. பிள்ளையார இன்னைக்கு வழிபாடு செய்கிற போது உங்க பேர்ல, குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை படிக்கும் போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் விஷயம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு ஆர்டர் ஒண்ணு வர மாதிரி இருந்து கை நழுவி போயிடுச்சுன்னு கவலையில் இருப்பீங்க. இன்னொரு பிசினஸ் கான்டாக்ட் இப்ப கிடைக்கும். திருமணத்துக்கு வரன் கூடி வந்திருக்கும். தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் கூடி வந்துருச்சுன்னு சாமிக்கு போய் செய்ய வேண்டிய கடனை கூட, ஒரு பரிகாரத்தை கூட செய்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த இடம் பிக்ஸ் ஆகுறது நின்று போயிருக்கும். அந்த மாதிரி தடைகள் எல்லாம் இப்ப இருந்துட்டு இருக்கும். அதற்கு தான் நீங்க போய் தடைகள் விலக கணபதி வழிபாடு செய்யுங்க. ஓம் கம் கணபதியே நமகா, அதுதான் மந்திரம். அது சொல்ல சொல்ல வாழ்க்கையில ஆற்றல் பெருகும். பிசினஸ் எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர் வரும். படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் தரமான வாரம். அதுவும் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் காட்டக்கூடிய வழிமுறை, இப்படி படி, இப்படி ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் சில நேரம் ஒரு ப்ரெஷரா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். ஆனா நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. குடும்ப வாழ்க்கையில அப்பப்போ ஒரு கோபம் வருது, அதை மட்டும் தூக்கி வச்சிடணும். மற்றபடி நீங்க ரொம்ப நல்லா இருக்க போகிற ஒரு வாரம். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் தேடி வரும். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு செய்தி வரும். ஒரு சொத்து விஷயம், பூர்வீக சொத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கும் உங்க பிரதருக்கும் முடியாது. இல்ல பிரதர் பேர்ல இந்த சொத்து இருக்கு, அந்த இடத்துல நீங்க ஆனா குடியிருக்கீங்க, அவங்க ஏதோ வெளிநாட்டுல இருக்காங்க கூட வைங்க. அந்த சொத்துக்காக கேட்குறீங்க, பேசுறீங்க.
அவங்க விற்க தயாரா இருக்காங்க, ஆனா அதிக ரேட் கேட்கறாங்க. இப்படி மாறுபாடு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு விற்க விரும்பலைன்னு அர்த்தம். நீங்க 40 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா அவங்க 50 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. அந்த மாதிரி ரேஞ்ச் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு வர வேண்டிய சொத்து வராமல் தடை இருந்தால் அந்த நிவர்த்தி ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்து சேரும். சகோதரர்களோட ரொம்ப நாளா ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். உப்பு பெறாத விஷயமாங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக சண்டை போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப நிவர்த்தியா பேசி சமாதானமாயிருவீங்க. இல்லை வேற ஏதாவது பேசுவீங்க, அரசியல் பேசிக்கிடுவீங்க, மற்றதை பேசுவீங்க, ஜாலியா பேச தொடங்கிடுவீங்க. குடும்ப வருமானம் பெருகும். பிசினஸ்ல தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நல்ல வருமானம் பெருகும். ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுல சில பேருக்கு லேட் ஆகலாம். ஜாதகத்துல பிறவி ஜாதகத்திலேயே சனி வக்கரம்னா இப்ப ப்ரமோஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஜாப் ரீதியா நல்ல செய்தி வரும். எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கு. வண்டி வாகனங்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கம்மியா இருக்கு. கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துங்க, கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இது தியானம் யோகா செய்தீங்கன்னா இந்த வாரம் மிக நன்றாக இருக்கும் உங்களுக்கு. மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாரம். குருவுடைய அனுக்கிரகம் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல படிக்க போனா ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சாச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். கல்வியில மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து வரலாம். பிடிக்காத பாடங்களை கூட பிடிக்க வச்சிருவாங்க. எவ்வளவோ தடைகள் நமக்கு கல்வியில இருக்கும். நம்ம பள்ளிக்கூட காலம், கல்லூரி காலத்தை நினைச்சு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சி வாழ்க்கையில நம்ம பிடிக்காத சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சு வாழ்க்கையில உயர்ந்திருப்போம். ஒரு காலத்துல எனக்கு அந்த சப்ஜெக்ட்னாலே பிடிக்காது, எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாரு, அற்புதமா பணம் நடத்துவார், அவரை மாதிரிலாம் யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவு அற்புதமான ஆசிரியர்கள் உங்களுக்கு இப்ப கிடைப்பாங்க. மிதுனராசிக்காரர்கள் புதிய புதிய விஷயங்களை இப்ப கத்துக்கிடுவீங்க. புதிய லாங்குவேஜ் கத்துக்கிறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கிறது, புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்ப மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கும். காலத்தை பயன்படுத்திக்கிடணும். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், அதனால் வாழ்க்கை முன்னேறும். பினான்சியலா உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நேரம். இந்த வாரத்துல 29ஆம் தேதி பிற்பகல்ல இருந்து சந்திராஷ்டம் வருது. 29, 30 அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் தான். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும். அம்மாவுடைய உடல்நலம், உங்க உடல்நலம் பார்த்துக்கணும். அதெல்லாம் சரி. ஆனால் நல்ல வருமானம் வரப்போகுது. பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. மனைவியோடு சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் வரும். அவர்கள் எதிர்பார்ப்பு கூடும். அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். வேலை விஷயத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். நல்ல பண வருமானம் வரும். உழைச்ச வேலை பார்த்துருக்கீங்க, சம்பளம் சரியா வரல, நிலுவைத் தொகை நிறைய இருக்கு, இல்ல பிஎஃப் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, இதெல்லாம் ப்ராப்ளங்கள் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் சரியா வந்து சேரல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இது. ரொம்ப ஆன்மீக எண்ணங்கள் தோணும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அதிர்ஷ்டமான வாரம். தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா புதன் பகவானுடைய அனுகூலம் அப்படி இருக்கு. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், தொழில பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம், மக்கள் மத்தியில பிரபலமாகக்கூடிய யோகம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சினிமாவில் சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க, கிடைக்கக்கூடிய காலம் இது. ஒரு பேச்சாளரா இருக்கீங்க, உங்கள் பேச்சுக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். இப்படி எந்த துறையை நீங்கள் சார்ந்திருந்தாலும் அதுல பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலம் இது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல வாரம், அதிர்ஷ்டமான வாரம். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்ப கூடி வரும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் எல்லாம் கூடி வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரம். முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்ப பல் சம்பந்தமான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். ஒரு கடன் கேட்கறீங்கன்னா எதிர்பார்க்கிற கடன் உதவி இப்ப கிடைக்கும். புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வருமானம் உயரும்.
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வரும், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரும். ஹெல்த்ல சில சில ப்ராப்ளம் இருக்கு, நிவர்த்தி பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் நண்பர்களால் சில சோதனைகள் வரும். அவங்க பேசுற பேச்சுக்கள், நண்பர்களால் சில நெருக்கடிகள் அது இருக்கும். பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். ரொம்ப நல்ல வாரம். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வெளியூர்ல படிக்கிறது, வெளிநாட்டில் படிக்கிறது, இந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்ப கூடி வரும். ஆன்மீகத்தில் உங்களோட புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம். பிள்ளைகள் பக்கபலமா இருப்பாங்க, உங்கள்ட்ட ரொம்ப ஆசையா இருப்பாங்க. உங்களுடைய செல்வாக்கு கூடும். அரசு பதவிகள்ல இருக்கீங்க, அதிகாரிகளா இருக்கீங்க, இதெல்லாம் செல்வாக்கு கூடும். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் வரும். சொத்துக்கள் அதனால லாபம் வரும். சகோதரர்கள்னால உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் சகோதரர்களுக்கு சில பாதிப்புகள், ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். இது ஒரு நல்ல நன்மையான வாரம். உங்களுக்கு வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கும். அவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். குறிப்பாக வாகனத்துடைய இன்ஜின் பகுதிகள், கிளட்ச், பிரேக் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் இது. சிலருக்கு மனைவியோடு கருத்து மாறுபாடுகள் அதிகம் இருக்கக்கூடிய நேரம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுத்துரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நேரம். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குற தெய்வங்களுடைய அனுக்கிரகம் இருக்கு. அதே நேரத்துல சுக்கிர பகவான் ராசியில கேதுவோடு சேர்ந்திருக்கார். பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு கூடும். ஆனால் மனசுல ஏதோ சில குழப்பங்கள், சில கவலைகள், உறவுகளினால் சில பிரச்சனைகள், நண்பர்களினால் சில பிரச்சனைகள், செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாக சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்ப நீங்க அஷ்டம சனி கொஞ்சம் ஆட்டி வச்சுக்கிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. சுய ஜாதகத்துல யாருக்கு உங்க சொந்த ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல நேரம். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமா ஓட்டணும், கவனமா பயன்படுத்தணும். அஷ்டமதி சனி நடக்குது பாருங்க. ரொம்ப ரேஷ் டிரைவிங் கூடாது. ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா கூட நிதானமா போனா தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக நான் சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், பினான்சியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். ஆனால் செயல்பாடுகள்ல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வாரம். பண லாபம் நல்லா இருக்கு, வியாபார லாபம் நல்லா இருக்கு, ஆனா கூட்டாளிகள் சரியில்லை. உங்களுடைய சொந்த உழைப்பை நம்புங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த மாதிரி நீங்க தைரியமா இருக்க பாருங்க. உங்களுடைய பிசினஸ் உடைய அத்தனை நுணுக்கங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிறரை நம்பி பிசினஸ் பண்ணினேன் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய காலம். இப்ப மனைவி பக்கத்துல இருந்து, மகன் பக்கத்துல இருந்து, மகள் பக்கத்துல இருந்து, குடும்பத்தார் பக்கத்துல இருந்து சில பிரஷர் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. உடல் நலத்திலையும் அக்கறை எடுங்க. நல்ல கவனமாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய காலம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய அனுக்கிரகம் பிரமாதமா இருக்கு. புதிய தொழில் ஆரம்பிக்கலாமே இந்த வாரம். பேச்சுல சாமர்த்தியம் காட்டுவீங்களே. வருமானம் விஷயத்து நிறைய செலவு இருக்கு, நாம இருக்கல. கார் ரிப்பேர் ஆகுது, இல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகுது, இல்ல மனைவியுடைய உடல் நலம், இல்ல மனைவிக்கு வாங்கி கொடுக்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. வெளிநாட்டு யோகங்கள் பலருக்கு உண்டு. பினான்சியலா நல்ல வருமானம் வரும். பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். தொழில் ரீதியான வளர்ச்சி நல்லா இருக்கும். கல்யாணம் கூடி வராத குடும்பங்கள்ல கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம், கெட்டி மேளம் முழங்குற யோகம், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல பாக்கியாதிபதியுடைய அனுக்கிரகம் ரொம்ப முக்கியம். பாக்கியாதிபதி உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்திருக்கிறார். எஜுகேஷன்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க போகக்கூடிய காலகட்டம் துலா ராசி மாணவர்களுக்கு இருக்கு. ஒரு பெரிய லெவல் எஜுகேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மெடிக்கல்ல பெரிய லெவலுக்கு வர நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் பெரிய லெவலுக்கு வர நினைக்கிறீங்க, ஒரு சிஏ படிக்கணும்னு நினைக்கிறீங்க,
உயர் படிப்புகள், உயர் சாதனைகள் பண்ண விரும்பக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சியான காலம். நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு உயர் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை, அதுல ஒரு ஜாப் கிடைச்சா பரவாயில்ல நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அங்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவரா இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும். ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும். தளராத உழைப்பு, எப்ப பார்த்தாலும் படிக்கிறது, எப்ப பார்த்தாலும் உழைக்கிறது இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. 6ல் சனி வக்கரம், கடின உழைப்பை இப்போ கொடுக்கணும். உழைப்பின் வாரா உறுதியும் உழவும் நாம் பாருங்க. அந்த மாதிரி கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். சில நண்பர்கள் மனது மாறுபட்டு நடப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி கொண்டு வர முடியும். எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் பெருகும் நல்ல காலகட்டம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கொஞ்சம் செலவுகள் வைக்கும். கல்வியில முன்னேறீங்க, பிசினஸ்ல முன்னேறீங்க, வேலை விஷயத்துல முன்னேறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. எனதருமை விருச்சிக ராசி என்பர்கள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக மிக யோகம். நல்ல தன வரவு வரும். கணவர் சப்போர்ட்டா இருப்பார். மனைவி வழியில நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். காதல் விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்க மனம் குழம்பும். சிலருக்கு சீட் கிடைக்கிறது ப்ராப்ளமா இருக்கும். சிலருக்கு சீட் கிடைச்சி படிக்கக்கூடிய சூழல்கள் சரியா இருக்காது. எப்படிங்க நிவர்த்தி பண்றது? கல்வி ரீதியா பிரச்சனை இருக்குங்கிறீங்க, ஆபீஸ்ல உயர் பதவி ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கும், இவ்வளவு இருக்குங்கிறீங்க. ஆமாங்க, ஆமாம், பிரச்சனைகள் தாங்க இருக்கு, என்னங்க பண்றது அதானே கேட்குறீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிற போது சில தவறான தொடர்புகள் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு சமூக வலைத்தளத்தின் மூலமாக சில பிரஷர் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அப்படி ஏதோ ஒரு வகையிலே வெளியே சொல்ல முடியாத தொந்தரவுகளை மாட்டிக்கிட்ட பல பேருக்கு. தொந்தரவு இருக்கான்னா ஆமாங்க ஆமாங்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க குல தெய்வ வழிபாடு செய்யுங்க, பிரச்சனைகளையும் தப்பிச்சுக்கிடுவீங்க. பிசினஸ் ரீதியா ஒரு திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்க போகுது. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும். திருமணம் பற்றிய நல்ல செய்தியும் வரும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல விரைவான வளர்ச்சி இருக்கும். புதிய பார்ட்னர் கிடைப்பார். இதெல்லாம் யோகம் தான். ஆனா பார்ட்னர்ஷிப் விஷயத்துல ஒரு எச்சரிக்கையோடையும் நீங்க இருந்துக்கிடணும். நல்ல பார்ட்னர் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிப்போன்னு வருவார். நீங்க ஒரு வேலையில இருப்பீங்க, அவர் நான் பிசினஸ் பார்த்துக்கிட்டீங்க, பார்த்துக்கிட்டாங்க, பணம் மட்டும் போடுங்க. நல்லா தான் பிசினஸ் பண்ணுவாரு, ஆனால் உங்களை ஏமாற்றக்கூடிய நோக்கம் அவர்கிட்ட இருக்கும். சாமர்த்தியமா ஒரு கட்டத்திலே விலகி வர வேண்டி இருக்கும். அவர் பகைச்சுக்கிட்டு விலகி வர முடியாது. அப்படி சூழல் இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களா? இப்ப கிடைக்கிற காலகட்டம். இந்த வாரத்துல 27, 28 இந்த தேதிகள் ஒரு பரபரப்பாவே உங்களுக்கு இருக்கும். உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும். 29, 30 தேதிகள் எல்லாம் நல்ல வருமானம் உங்களுக்கு வரும். பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேருவாங்க. அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியும். அதுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கூடி வருது. அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். பண விஷயங்களில் பிறரை நம்பினேன், பணம் கொடுத்தேன் அப்படின்னு ஏமாற்றப்படக்கூடிய வாரமா இருக்கு. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கு. தன வரவு பெருகும். மகர ராசி என்பர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். உங்க பிள்ளைகளுக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர், நல்ல கஸ்டமர்ஸ், இப்ப கிடைக்க போற கஸ்டமர்ஸ் நல்ல கஸ்டமர்ஸ், நல்ல ஆர்டர், பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஆர்டர். கணக்கு வழக்குகளை கவனமா வச்சுக்கணும். சிலருக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம், ஜிஎஸ்டி ப்ராப்ளம் வரக்கூடிய காலம் இது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை முறையா செலுத்திட்டா பிரச்சனை கிடையாது. அதே காலகட்டத்தில் கண் திருஷ்டி பிரச்சனைகள் பல மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். சுத்தி போடணும். சுகர்ஸ், டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கண்கள்ல ரொம்ப ஹீட் ஆகக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். மனைவியோடு, சகோதரியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம். வண்டி வாகனங்கள்
கொஞ்சம் செலவு வைக்கும். எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்குது, செல்வ வசதியை கொடுக்குது, பெரியவர்களின் வழிகாட்டுதலை கொடுக்குது, நல்ல பிசினஸ் முன்னேற்றத்தை கொடுக்குது, நல்ல தன வருமானத்தை கொடுக்குது, நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்குது. நல்ல வாரம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை இப்போ உண்டு. உடல்நலம் பாதிக்க சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் வார துவக்கத்தில் இருக்கலாம், சரியாயிடும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இப்போ கிடைக்கும், எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்திலே அவருடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் வரும். கும்பராசி மாணவர்கள் மிகச்சிறப்பாக படிப்பீங்க. ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள்லாம் கூடி வரும். பிசினஸ்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை இந்த வாரம் உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டம். நல்ல தன வருமானம் பெருகுது. இந்த வாரத்தில் ஆபீஸ்ல ப்ரமோஷன் பலருக்கு கிடைக்கும். புதுசா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெருகும். அதே போல புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் பழைய கம்பெனிக்கு திரும்பி போவீங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆபீஸ்ல உயர் பதவிகள் தேடி வரும். நல்ல நல்ல சுப செய்திகள் வரும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். இது ஒரு நல்ல வாரம். அன்பர்களே, அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.